சென்னை கோயம்பேடு பள்ளிவாசல் இடிக்கும் சர்ச்சை இன்னும் நீடிக்கிறது. கோயம்பேடு மசூதி CMTA இடம் என்றால் சார்பதிவாளர் ஆபீஸ் கிரயம் செய்தது எப்படி? பல கேள்விகளை எழுப்பும் SDP. தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவில். சென்னை கோயம்பேடு பள்ளிவாசலை இடிக்கும் CMTA-வின் நடவடிக்கை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என SDBI கட்சி வலியுறுத்தியுள்ளது. CMTA இடமெனில் சார்பதிவாளர் அலுவலகம் ஏன் அந்த இடத்தை பள்ளிவாசல் கிரயத்திற்கு பதிவு செய்து கொடுத்தது என்று SDBI கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக SDBI கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சென்னை கோயம்பேடு சேமாத்தம்மன் நகர் அருகே செக்டர் 3 அமைந்துள்ள மஸ்ஜித்-ஏ-ஹிதாயா பள்ளிவாசல் இடமானது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு சொந்தமான இடம் என கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் பெற்ற தீர்ப்பின் மூலமாக பள்ளிவாசலை இடிக்க CMTA அவசர முயற்சிகளை மேற்கொள்வது ஏற்புடையதல்ல என தெரிவித்துள்ளார். பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ள இடம் முறையாக உரிமையாளரிடமிருந்து கிரயம் செய்யப்பட்டு பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதற்கான ஆவணங்கள் இருந்தும் CMTA இந்த விவகாரத்தில் அவசரம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது எனவும் கூறியுள்ளார். இந்த பள்ளிவாசல் அமைந்துள்ள இடத்தை பேருந்து நிலைய பயன்பாட்டுக்காக கையகப்படுத்த CMTA 2000 ஆண்டு சில உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறது. தொடர்ந்து நடைபெற்ற நீதிமன்ற வழக்குகள் மூலம் நில உரிமையாளருக்கு சாதகமாக 2008 ஆண்டு தீர்ப்பு வருகிறது. இதையடுத்து நிலத்தின் உரிமையாளர் அந்த இடத்தை தனது பேத்திகளுக்கு 2012 ஆண்டு தான செட்டில்மெண்ட் செய்து கொடுத்துள்ளார். அந்த இடத்தை 3 பேரிடமிருந்தும் 2019 ஆண்டு ஹிதாயா அறக்கட்டளை மூலம் கிரயம் செய்யப்பட்டு அண்ணா நகர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு அரசின் அனுமதியோடு பொதுமக்கள் பங்களிப்புடன் அங்கு பள்ளிவாசல் கட்டப்பட்டு 5 வேளை தொழுகையும் நடந்து வருகிறது. தான செட்டில்மெண்ட்டும் அதன் பிறகு கிரய பத்திரமும் அண்ணா நகர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போது அந்த இடம் உரிமையாளர் பெயரிலேயே இருந்துள்ளது. CMTA இடம் எனில் சார்பதிவாளர் அலுவலகம் ஏன் அந்த இடத்தை பள்ளிவாசல் கிரயத்திற்கு பதிவு செய்து கொடுத்தது என்கிற கேள்வியும் எழுகிறது.